ஓகே, ரொம்ப நாளுக்கு பிறகு என் ஸ்டூடெண்ட் சூர்யாவோட இன்னைக்கு போஸ்ட் பண்ண போகிறோம். போஸ்டிங் வீடியோ ஃபுல் போஸ்டிங் பண்ணிடுவோம். எனக்கு 8 கம்பல்சரி போஸ்டிங் பண்ணிடுவோமா? ஆக்சுவலாக பாடி பில்டிங் ஃபுல் 8 கம்பல்சரி போஸ்ஸும் இன்னைக்கு பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு செஸ்ட் ஒர்க் அவுட். அதனால் செஸ்ட்டு மோஸ்ட் மஸ்குலர் இது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் மற்ற போஸ் எல்லாம் பண்ண போகிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பாடியை பார்க்குறீங்கல்ல, இது வந்து சப்ளிமெண்ட்ஸோ இல்லை வந்து ஸ்டிராய்ட்ஸோ யூஸ் பண்ணி வந்த உடம்பு இல்லை. முதல்ல தெரிஞ்சுக்கணும். எடுத்த உடனே ஸ்டிராய்ட் பாடிஸ் அப்படின்னு வந்து கொண்டு வருவாங்க. ஸ்டிராய்ட் பாடியெல்லாம் பார்க்கறதுக்கு வேற லெவலில் இருக்குண்டா, முட்டா பயிர்களுக்கு தெரிய மாட்டேங்குது. கொஞ்சம் உடம்பு நல்லா இருந்தாலே உடனே ஸ்டிராய்டு அப்படின்றாங்க. நானுமே ஸ்டிராய்டு நிறுத்தி காம்படிஷன் பண்ணும்போது இருந்த ஃபோட்டோவும் இப்போட ஃபோட்டோவும் ஆட் பண்ணியும் கொடுத்தாச்சு. இன்னும் அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பொங்கல் தாங்க முடியாமல் இருக்கிறது. மைக் பேசுறது கேட்குதான் தெரியல, அது வேற. இவன் வந்து கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் தான் இருக்கிறான்? எனக்கு தெரிஞ்சு ஸ்கூல் முடிச்ச உடனே வந்துட்டான் ஜிம்முக்கு. 6 வருஷமா கண்டினியூவா ஜிம்மு வந்து விடாம பண்ணிக்கிட்டு இருக்கான். இவ்வளவு நாளைக்கு பிறகு இப்பதான் உடம்பு ஒரு லெவலுக்கு செட் ஆகிருக்குது. இப்போ ஒரு டயட் பண்ணிக்கிட்டு இருக்கான். டயட்டு பிளஸ் கார்டியோ, காலைல ஃபுல்லா கார்டியோ போறான், ஜாகிங்கு. கொஞ்சம் கொஞ்சமா அந்த அப்டாமன் கொஞ்சம் தெரியறதுக்குள்ள நாங்கப்பட்ட பாடு இருக்கு. என்ன கஷ்டம், இன்னுமே டீப் ஆகல. இன்னைக்கு நல்லா இருக்குது பாடி, நல்ல டைப்பா இருக்கு. போஸ்ட் பண்ணி பார்க்கலாம்னு தோணுச்சு. உங்கள் முன்னால் அறிமுகப்படுத்துகிறேன் என் அருமை சிஷியன் சூர்யா. பார்க்க சூர்யா பார்த்தவங்க இருக்கான். அந்த என்னடா 7ஆம் அறிவு படத்துல இந்த மாதிரி தான் போட்டுப்பான். போட்டு அப்படி எப்படி இல்லை கரெக்டா சூர்யா மாதிரியே இருக்கும். இப்படி கை வச்சுட்டு அப்படியே லைட்டா சூர்யா மாதிரி தான் இருக்கான். ஹைட்டு கிட்டத்தட்ட சூர்யா மாதிரி தான். பவர்ஃபுல்லா பிடிக்கும். ஓகே, இப்போதைக்கு இந்த உடம்ப வச்சு பாடி பில்டிங் ஜெயிக்க முடியுமான்னா கண்டிப்பா முடியாது. பாடி பார்க்க சூப்பரா இருக்கு, நல்லா ரெடி பண்ணிருக்காங்க. ஆனா இது பாடி பில்டிங் ஸ்போர்ட்ஸுக்கு வின் பண்ற அளவுக்கு போதுமானதான்னு கேட்டா கிடையாது. அதுக்கு வின் பண்ணணும்னா என்ன வேணும்? இன்னும் ஷைனிங் பட்டை தீட்டுறதுக்கு எல்லாத்துக்கும் இன்னும் உள்ள கொடுக்க வேண்டியது வேற இருக்கு. அது கொடுக்கறதுக்கு அவனுக்கும் விருப்பம் இல்லை, எனக்கும் விருப்பம் இல்லை. அதனால இந்த அழகான பாடியை இன்னும் முடிஞ்ச அளவுக்கு அப்படியே கெயின் பண்ணி கொஞ்ச நாள் சீன் போடலான்னு மட்டும் முடிவு பண்ணிருக்கோம். இப்போதைக்கு காம்படிஷன் பண்ற ஐடியா இல்லை. ஓகேடா, போலாம். ஃபர்ஸ்ட் சைட் செஸ்ட். Again, one more. Okay, done. Then most muscular, 2 type of poses. One, ready? Hi. Again, one more. Hi. Okay, done. Again, most muscular. Come on, let's flex. Hi. Hi. One more again. Okay. Done. இல்லை உங்க போஸ் பிடிச்சோன்னு சொல்லுவா, முக்காதீங்க பின்னாடி வந்துட போகுதுன்னு. ஒருவேளை நீங்க முக்கினா பின்னாடி வரும். நாங்க இந்த முக்குனா மசில்ஸ் தான் வெளியே வந்து தவிர வேற எதுவும் வெளியே வராத அளவுக்கு பிராக்டிஸ் பண்ணி வச்சிருக்கோம். டோன்ட் வரி. ஓகே, டன். நெக்ஸ்ட் ஃப்ரண்ட் டவுன் ஆர்ம் பைசப்ஸ். போலாம். ஃப்ரண்ட் டவுன் ஆர்ம் பைசப்ஸ் 2 மோடு. ஒன்னு ஓபன், அடுத்து அப்படியே அப் டவுன். ஓகே, டபுள் செட். ஓம் பைசப்ஸ் எம் பைசப்ஸ் மறந்துட கூடாது. கொஞ்சம் வெளியே வந்து ரெடி. போலாம். ஓபன் டைட். ரெடி. ஃப்ரண்ட் டவுன் ஆர்ம் பைசப்ஸ் ஃப்ளெக்ஸ். ஹை. அப்படியே க்ளோஸ். Back down on biceps. Flex. Front
lat spread. Front lat spread. Front lat muscle spread. Ready? Hey. Back lat spread. Come on. Okay. Side triceps. Wow. 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 Abdomen and thigh muscle. Wow. 8 compulsory poses வந்துருச்சா? Front double arm biceps, back double arm biceps, front lat spread, back lat spread, side triceps, side chest, most muscular abdominal and thigh muscle, right? All cool, finish. 8 workout perfect ஆக 8 compulsory poses. இதுதான் பாடி பில்டிங் உடைய 8 compulsory poses. ஓகே, சிறப்பு. இந்த இதுல இந்த போசிங்லயே வந்து ரொம்ப முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது, என்னதான் மசில் பில்டப் பண்றதுக்கு நீங்க போனாலும் சரி, உங்க மசில் நல்ல ஷேப்பா இருக்கணும், பார்க்க வெளியே அழகா தெரியணும், நல்லா எக்ஸ்போஸ் ஆகணும்னா டெய்லி என்ன ஒர்க் அவுட் பண்றீங்களோ அந்த ஒர்க் அவுட்டுக்கு உள்ள போசிங், இப்போ 8 கம்பல்சரி போஸ் சொன்னோம்ல, இந்த போசிங்க பிடிச்சி பாருங்க. முக்கியமா லேட் போஸ், இந்த போஸ் தான் நம்ம ஸ்ட்ரக்சரை வி ஷேப்பா அழகா காட்டும். இந்த லேட்டை நம்ம நல்ல கெயின் பண்ணியிருக்கோம். நிறைய பேருக்கு லேட் நல்ல கெயின் ஆயிருக்கும். பாத்தீங்கன்னா கெயின் ஆயிருக்க மசில் தெரியும். ஓகே, பேக் மசில் இப்போ கெயின் ஆயிருக்குதா? இது கெயின் ஆயிருக்கு. நான் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். ஓப்பன் ஆனா இப்படி இருக்கும். நான் கெயின் பண்ணி வச்சுக்கிறேன். மசில் நிறைய பேருக்கு கெயின் ஆயிருக்கும். ஆனா என்ன, அந்த மசில் வந்து வெளியவே வராது, எக்ஸ்போஸே ஆகாது. எக்ஸ்போஸ் ஆகாத போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஷேப் அழகா நிக்காது. ஸோ அதுக்கு செய்ய வேண்டியது என்னது, போசிங் பிடிச்சி பழகுறது. லேட் போஸ், லேட் ஒர்க் அவுட் போட்டா லேட் போஸ் பிடிச்சி பழகுங்க. லேட் போஸ் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா பிராக்டிஸ், மெதுவா அந்த லேட்டை ஃபீல் பண்ணணும், ஒரு மெதுவா ஓபன் பண்ணணும், செஸ்ட்டை தூக்கணும், அப்படி மெதுவா இப்படி ஓபன் பண்ணி பழகணும். அப்புறம் கையை வச்சு பழகணும், அப்புறம் கையை ஓபன் பண்ணி பழகணும். இது பிராக்டிஸ், நீங்க தான் டெய்லி பிராக்டிஸ் பண்ணணும். அது மாதிரி சைடு செஸ்ட் ஸ்டைலா பிடிக்க பழகணும். சைடு செஸ்ட், பைசப்ஸ் பிடிக்கிறது, சைடுல இருந்து பைசப்ஸ் பிடிக்கிறது, இதெல்லாம் எல்லா போஸுமே பிடிச்சி பாருங்க. சீன் போடுறதுக்காகத்தான் மசில் பில்ட் பண்றது, ஆரோக்கியம் ஒர்க் அவுட் பண்றது ஆரோக்கியமா இருக்க, ஃபிட்னஸ் பண்றது ஆரோக்கியமா இருக்க, ஹெல்த்தியா இருக்க. ஆனா மசில் பில்டப் பண்றது சீன் போடுறது தான். அந்த சீனை கரெக்டா போடுறதுக்கு போசிங் ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. எல்லா போசிங் பிடிச்சி பழகுங்க. அப்டாமன் முத கொண்டு பிடிச்சி பழகினா தான் வரும். இவங்களுக்கு அப்டாமன் ரொம்ப நாள் வராமல் இருந்துச்சு. இப்போ அப்டாமன் அந்த போசிங் பிடிக்க கொஞ்சம் கொஞ்சமா ஷோ ஆகிட்டே இருக்குது. அதே மாதிரி தான் செஸ்ட் போஸ். எனக்கு தெரிஞ்சு அதிகமாக போஸ் பிடிக்கிற போஸ் வந்து செஸ்ட் போஸ் தான். அதுக்கேற்ப அந்த செஸ்ட் மசில் எப்படி வந்துருக்கு பார்த்தீங்களா? அது மாதிரி தான் எல்லா மசிலும் நம்ம போஸ் பிடிச்சி நிறுத்த அந்த மசில் அழகாக ஷேப் ஆகி நிற்கும். ஸோ உங்க போஸ்டர் செட் பண்ணணும்னா நீங்க செய்ய வேண்டியது இந்த 8 கம்பல்சரி போஸஸையும் டெய்லி பண்ணாலும் சரி, இல்ல அன்னைக்கு என்ன ஒர்க் அவுட்டுக்கு அந்தந்த போஸிங்க பண்ணாலும் சரி, பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க, இல்ல பிடிச்ச எடுத்துக்கோங்க. திங்க் யுவர் செல்ஃப் பிக். நான் உங்கள் ராஜா பாரம்.